ஹாய் ஹலோ வாங்க நம்ம ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ப்ரான் தான் எங்கள் வீட்டில். அங்கே பாருங்கள், எனக்கு இப்படி தான் க்ளீன் பண்ண தெரியும். நாங்கள் இப்படி தான் க்ளீன் பண்ணுறோம். அங்கே பாருங்கள் பாருங்கள் எப்படி வருது. இப்படி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த குடல் இப்படி எடுத்துட்டு நம்ம சுத்தமாக கழுவி மசாலா போடலாம். பாருங்கள், ப்ரானு க்ளீன் பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். லெமன் புழிஞ்சு விடலாம், பாதி லெமனு, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஜூஸ், லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். நான் அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டுக்கிறேன். லெமனில் இருக்கிற விதையை எடுத்தாச்சு. பாதி லெமனு, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாப்பொடி கொஞ்சம் 1/4 டீஸ்பூனு, சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் குழந்தைக்காக கொஞ்சம் காரம் கம்மி பண்ணியிருக்கேன். சிக்கன் மசாலா கொஞ்சம் காரம் இருக்கும். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் எவ்வளோ வேணும்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம இதையே நல்லா பிசைந்துக்கலாம். பாருங்கள், பிசைந்த உடனே நல்ல கலர் வந்துருச்சு. சிக்கன் மசாலா போட்டாலே நல்ல கலர் வரும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல கலர் வந்துருச்சு. நம்ம நல்லா இதை கலக்கி அப்படியே வச்சிடலாம். ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கலக்கி வச்சிடணும். நல்லா 1/2 மணி நேரம் ஊறணும். அப்புறம் நம்ம சமைக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆயில் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறிடுச்சு. நம்ம இப்போது நல்லா ஊறி இருக்கு 1/2 hour. இந்த ப்ரானை அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி இந்த தண்ணி எல்லாம் சுண்டுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஃப்ரை ஆகட்டும். தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரையாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், கடாயை சூடு ஏறிடுச்சு. நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போதும், முதல்ல போட்டிருக்கோம். பாருங்கள், நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன். ½ kg ப்ரானுக்கு இவ்வளோ சின்ன வெங்காயம் போதும். நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த ப்ரானை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். 2-3 செகண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டு பாருங்கள், தேங்காய் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காவை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள்,
நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்துக்குனா சாப்பிடும்போது. பசங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். காரம் இல்லாமல் இருக்கும். இது காரம் கம்மியாக தான் இருக்குது. சிக்கன் மசாலா அவ்வளோவா காரம் இருக்காது. 1/4 டீஸ்பூன் தான் நான் காரம் போட்டிருக்கேன். நீங்கள் பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.